Praise the Lord. Hallelujah. God is good. கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலே இந்த உடன்படிக்கை தியானத்தின் மூலம் உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். And you're most welcome to the Covenant of the Day. And today is 7th May 2026, Thursday, வியாழக்கிழமை. தொடர்ந்து கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை, அவர் கொடுக்கிற உடன்படிக்கையை நாம் பார்ப்போமா? அது கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். Colossians chapter 2 verse 10. And you are complete in him, who is the head of all principality and power. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அவருக்குள் பரிபூர்ணமாய் இருக்கிறீர்கள். In him. Hallelujah. In Christ. You are complete in him. Hallelujah. கிறிஸ்துவுக்குள்ளே ஆகவே இந்த உலகத்தின் அதிகாரங்கள், இந்த உலகத்தின் காரியங்கள், இந்த உலகத்தின் மாயா மந்திரம் தந்திரம் செய்வினை, விச்கிராஃப்ட், எனிதிங் இட்ஸ் லௌகீக காரியங்கள், உலக காரியங்கள், ஆசைகள், இவைகள் எல்லாத்திலையும் பார்க்கலாம் அதிகாரங்கள். பாருங்க, அதிகாரத்திற்காக மனுஷனை ஆள வேண்டும் என்பதற்காகவே இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் எப்படியெல்லாம் உலகம் மாறி வருகிறது. துரைத்தனங்களும் அதிகாரத்துக்கும் எல்லாத்துக்கும் தலைவராய் இருக்கிறவர் யாரு? இந்த உலகத்தை படைத்தவர். ஆதியிலே தேவன் இருந்தார். தேவனோடு நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் இருந்தார். அவரும் கர்த்தரும் ஆண்டவரும் பிதாவும் படைத்தவர் எல்லாம் ஒன்றுதான். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறத நாம அருமையானவே நாம் சோர்ந்து போகக்கூடாது. அப்ப கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு பரிபூர்ணமான வாழ்க்கை, ஃபுல்னஸ். அப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டு நாம் வாழும் பொழுது எல்லா சூழ்நிலையிலும் அந்த பரிபூர்ணம் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். அந்த ஃபுல்னஸ் should be in us. That's very important, dear brother and sister. The complete in Christ. And we are complete in him, in Christ. அந்த ஒரு உணர்வு, அந்த ஒரு அனுபவம், அந்த ஒரு மாற்றம் நமக்குள் இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். இந்த நிறைவு வரும்பொழுதுதான் அருமையானவர்களே வாழ்க்கையில் ஒரு பிடிமானம் இருக்கும். அந்த நிறைவுக்காக நாம் வாழ்வோம், பின்வாங்கி போக மாட்டோம், தேவையில்லாத ஆலோசனைகளை கேட்க மாட்டோம், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களிலே ஈடுபட மாட்டோம். சரிங்களா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஐயா நீ கிறிஸ்துவுக்குள்ள பரிபூர்ணமா இருக்கிற, அதனால எதை குறித்து நீ கவலைப்படாதே. You are complete in Christ. அப்படி இருக்கும்போது நீ ஒரு குறையா நீ நினைக்கலாமா? அல்லது வேற எதையாவது நினைத்து நீ வருத்தப்படலாமா? இல்லையே. கர்த்தர் உன்னை முழுமையாய் உருவாக்கி வைத்திருக்கிறார். You are a complete person. So rejoice in the Lord always and have a faith in Christ. கிறிஸ்துவுக்குள்ளே விசுவாசம் வைத்து அவரின் வாழ்க்கையிலே போதுமானவராய் இருப்பாரு, அவர் சந்திப்பார் என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. அவர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியம் செய்வார். அரைவரையா செய்ய மாட்டாருங்க. அவர் பரிபூர்ணமாய் செய்கிறவர் ஆண்டவர். God will do things in complete. பரிபூர்ணமாய் முழுமையான ரட்சிப்பை கொடுக்கிற ஆண்டவர். அதிலே நிலைத்திருங்க. கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருப்பார். நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எல்லா அதிகாரங்களுக்கும் மேலானவர் நீர் என்பதை நாங்கள் அறிகிறோம் சுவாமி. உமக்குள்ளே நாங்கள் பரிபூர்ணமாய் இந்த உலகத்திலே வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. And thank you Lord, you taught us that we are complete in you. Praise God. We praise you. We thank you. உமக்குள்ளே நாங்கள் நிறைவானவர்கள், பரிபூர்ணமானவர்கள் என்று உணர்கிறோம் சுவாமி. இந்த மாலை வேளையிலும் ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மீது உங்களுடைய கிருபை பாய்ந்து செல்லட்டும். அவங்க வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக பொறுப்படுத்தி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். என் பிரதர் அண்ட் சிஸ்டர், அருமையான சகோதரனே சகோதரியே, நீ கிறிஸ்துவுக்குள் முழுமையானவன், பரிபூர்ணமானவன். You are complete in Christ. Take care and God bless.